ஹாய்டா. வாடா, எப்படி இருக்க? நான் சொல்லுவேன்ல, என் காலேஜ் மேட் வருண். மச்சான், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு. சந்தோஷ். போலாம்ல? டேய் நாயே, எங்கடா இருக்க? காலைல கிரவுண்ட் வர சொன்ன வரல, வீடு வர பூட்டி இருக்கு. நீ ஊருக்காக வந்துருப்பா. எனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான், ஆனால் அன்னைக்கு இல்லை. போன மாதம் தான் நான் இல்லாதப்ப அவனை யாரோ குத்தி கொண்டுட்டாங்க. போலீஸ் இது வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்கும். என்ன பண்ணுறது? என்னடா இப்ப வேணா மச்சான், மதியம் பார்த்துக்கலாம். அப்பா, போன் தப்பிச்சுது. சந்தோஷா என்ன? நான் அப்புறம் பேசுறேன். வாப்பா. ஒன்று கேட்கணும். என்ன விஷயம் கேளுப்பா. இல்லை, சந்தோஷோட மொபைல் வேணும்னு. அதில் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அதுவா? ஏன்னா என்ன ப்ராப்ளமா? இல்லப்பா, அந்த ஃபோன் அவன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தான். அதனால அவன் சாகிறப்ப அவன் கூடயே சேர்த்து அந்த ஃபோனையும் புதைச்சிட்டான். ஏன் ஏதாவது பண்ண ஃபைல் இருக்கா? இல்லை, நான் ஒன்றும் இல்லை. நான் வரேன். சரிப்பா. எப்படி சொல்லிட்டாரு? யாரும் வேலை இல்லைன்னா ஒரு வேலை அவனோட ஆவியா இருக்குமோ? ஒண்ணுமே புரியலையே.
ஏய் நாயே, எங்கடா இருக்க? காலைல கிரவுண்ட் வர சொன்ன வரல, வீடு வர பூட்டிட்டு. ஏய் யாரா நீ? என் ஃப்ரெண்ட் மொபைல் எப்படி வாங்கிட்டே கிடைச்சது? ஏய் நான் தானே சந்தோஷ் பேசுறேன். என்ன சந்தோஷா? அவன் தான் போன மாசமே செத்துறானே. ஓ, இப்போ உன் கூட பேசுறது அவன் ஆவியா? ஏன்டா காமெடி? ஏய் இன்னைக்கு December 10. ஆனா போன மாசம் இதே நாள் மதியம் 12 மணிக்கு அவன் வீட்டுல அவனை யாரோ குத்தி கொண்டு இருக்காங்க. நானே இப்பதான் ஒரு மாசம் கழிச்சு ஊர்ல திரும்பி வந்திருக்கேன். விளையாட்ட வேற யார்கிட்ட போய் வச்சுக்கிறா போன. இன்னைக்கு தான் நவம்பர் 10, மணி கூட 11 தான் ஆகுது. அரை மணி நேரத்துல அவன் சாவ போறான். ஏன்டா காமெடி பண்ற? சத்தியமா நீ லூஸ் ஆயிட்ட. நீ ஊருக்காக கவனிச்சுக்கிட்டு. ஷிட், யாரு இவன் புதுசா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றான்? அவன் தான் போன மாசமே செத்துட்டானே. மதியம் 12 மணிக்கு அவன் வீட்டுல அவனை யாரோ குத்தி கொண்டாங்க. கொலகாரம் பஸ் கிடைச்சது, ஆனால் அது எதுவும் இல்லைன்னு கார்த்திக் மெசேஜ் பண்ணி ஏன் ரிப்ளை பண்ண? ஹலோ கார்த்திக், நீ சொன்ன மாதிரி ஒருத்தனை கொலை பண்ண ட்ரை பண்ணான், ஆனா தப்பிச்சிட்டான். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? போதும் என்ன கலாய்ச்சது? என்னடா உனக்கு ப்ராப்ளம்? எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? ஐயோ நான் சொல்றது நம்புடா. நீதான் சந்தோஷம், நான் எப்படி நம்புறது? உன்னோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். முதல்ல உனக்கு ஆக்சிடென்ட் நடப்ப நான் தான் கொடுத்து காப்பேன். இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா இது எப்படிடா பாசிபிள்? நீதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செத்துட்டுன்னு ஊருக்கே தெரியுமே. ஐயோ அதான் என்னால் நம்ப முடியல. என் மொபைல்ல திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அதனால கூட இது சாத்தியமா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரியல, நீ தப்பிச்சுனா ஏன் இந்த நேரம் என் கூட இல்ல? ஒருவேளை கொலகாரம் இன்னொரு என்ன கொலை ட்ரை பண்ணி போனோம் இருக்கலாம். நீ எதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம். ஓகே பாய். ஓகே. நான் செத்துட்டேன். புரியல. என்ன மச்சான் ட்ரீட்னு சொன்ன, வெறும் கூல் ட்ரிங்க்ஸோட நிறுத்திட்ட? ஓ அப்படியா? அப்ப காசு நீயே கொடு. இதுக்கும் நான் தான் கொடுக்கணுமா? குர்ரா, ரொம்ப தான் பண்ற. கொடுத்து தொலைக்கிறேன். என்ன மச்சான், பர்ஸ் புதுசா? பழைய பர்ஸ் தான் தொலைஞ்சு 1 மாசம் ஆகுது, இது புதுசு. மச்சான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் சந்தோஷக்கும் எதனா ப்ராப்ளம்? அப்படி எதுவும் இல்லையே. சரி மச்சி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். காலையில் பழைய பர்ஸ், பட் மதியம் புதுசு. எப்படி தொலைஞ்சிச்சுன்னு சொல்கிறான்? சந்தோஷ்ட ஒரு பர்ஸ், சம் கனெக்ஷன். அப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனால் ஒரு விஷயம் மாறி இருக்கு. ஸோ எவ்ரி காஸ் ஹேஸ் அன் எஃபெக்ட். செக் பண்ணிடலாம்.
சந்தோஷ், உனக்கு ஒரு பர்ஸ் கிடச்சிது இல்லை? அது என்ன பண்ணுறேன், என் வீட்டு மாடியில் இருக்க ஏசி அவுட்டோர் கீழே வச்சிடுறேன். இவை நான் சொல்கிறேன்றல. ஓகே. என்ன மச்சான் இங்க என்ன பண்ற? அது எதுக்கு கொலை பண்ண போன? சோ உனக்கும் தெரிஞ்சு போச்சு. சொல்றேன், ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்றேன். எனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். ஒரு ஆக்சிடென்ட்ல என்னை விட்டு போயிட்டான். அன்னில இருந்து எந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. நீயும் சந்தோஷம் க்ளோஸா இருந்தது எனக்கு பிடிக்கல. அதனால அவனை கொலை பண்ண ட்ரை பண்ண, ஆனா அவன் தப்பிச்சிட்டான். இப்ப அது உனக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒண்ணுமே விட மாட்டேன். ஆமா, அன்னைக்கு எப்படி கரெக்டா வந்த? நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவன் இன்னொரு கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனா தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியும். பிரச்சனை முடிஞ்சா சரி. ஆமா, தமிழுக்கு என்னாச்சு? ரொம்ப நாளா போனே காணோம். ஆமா இல்ல, ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ தமிழ். ஹலோ, யாரு? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். போன மாசம் தான் அவனையும் கார்த்திகை அந்த சைக்கோ கொண்டுட்டானே. ஹலோ ஹலோ ஹலோ